உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தீங்களா பத்மாக்கா, உங்களோட அம்மா வந்துட்டாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க முகத்தை பார்க்கலாம் அவ்வளவா பிடிக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, போன முறை அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு? என் பேரனுக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதி பண்ணிருக்க, உன்னை நான் வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டேன். உங்களோட வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. அம்மா நீங்களா? வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க வாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சிவா சக்தியோட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சிவாவோட தாண்டவ ட்ரெய்லரை காட்டி ஆகணும். சிவாக்கு அட்டாக் வர வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் நீங்க 2 பேரும் உட்காருங்க. அப்புறம் சித்தி, வந்து சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க. வர சொல்றேன். என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்களா? அட அம்மா, நீங்களா? வாங்க. நல்லா இருங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் போய் கல்யாண பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, பாருங்க, போய் பாருங்க. சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க ப்ளீஸ். வாங்க சித்தி, சொல்றேன்ல. என்னடி நீ? இப்போ ஓகே தானே? பொதுவா மாப்பிள்ளைய எல்லாரும் தாங்குவாங்க. ஆனா நீ என்னடானா என்ன அடி அடி நடிச்சிட்ட. தாங்கி நடக்க வச்சிட்டியடா. சாரி மாமா. ஆனா நீங்க உங்க அழுகையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? ப்ளீஸ். அந்த ரகுநாத் சாரும் கமல் சாரும் என்ன பார்த்துட்டாங்க. அவங்க சிவா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சாகணும் மாமா. ஆனா நம்ம என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். எப்படியாவது சிவாவை அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கூட்டிட்டு போகணும். அப்படி அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கு? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு உன்கிட்ட நான் 1000 முறை சொல்லிட்டேன். ஏன்னா உனக்கு இந்த மந்திராவோட பிளான புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் தகுதி கிடையாது. மீதி வேலைய இது செய்யும். போப்பா, மேடமோட ஆர்டரை ஃபாலோ பண்ணு. நீ தான் அவங்களுடைய எடுபடியாச்சே. எந்த மேடம் சொல்றீங்க? நான் எவ ஆர்டரையும் மதிக்க மாட்டேன். சிவா கண்டிப்பா செத்துதான் ஆகும். அதுக்கான பழிய நான் அவங்க மேலதான் போடவே போறேன். இனிமே சக்தியும் நானும் ஒண்ணு சேர்றதை எவனாலுமே தடுக்க முடியாது. இந்த சக்தி என்ன மாதிரி பொண்ணுனே தெரியல. அவ தோக்கவே மாட்டேங்கிறாளே. நான் ரஞ்சன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இல்லனா இவ எடகுடமா பண்ணிட்டானா? எங்க போனா அவ? அவனையும் எங்கேயும் தேடி காணுமே. அட, நீங்க என்னையா தேடுறீங்க? நான் உங்களை தேடிட்டு இருக்கேன். இல்ல மாமா, இல்ல இல்ல நான் அப்படியே சும்மாதான். ஆனா நீங்க என்னையும் தேடிட்டு இருக்கீங்களா?
ஆமா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு எவ்ளோ நல்ல நாள். எல்லாத்தையும் மறந்துட்டு நாமளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே. அப்பதான் நானும் சந்தோஷத்தோட என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லுவேன் இல்ல? சரி வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடலாம். சரியா? அப்ப வாங்க. மந்திரா, எனக்கு அந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியுமா. நம்ம ஆபீஸ்ல பொண்ணுகிட்ட வம்பு இழுத்தவன் இவன் தான். நான் தான் இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். சிவாக்கு அவனோட ப்ராப்ளம்னால ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா டார்லிங், இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட இருக்கிற இவங்க கூட பொண்ணு எப்படி வாழ முடியும் சொல்லு? நான் இப்பவே குருக்கள் கிட்ட போய் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகும். ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் எப்ப அந்த ரஞ்சனை பார்த்தனோ அப்போ நானும் இதே மாதிரி தான் யோசிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நான் நேரா அந்த குருக்கள் பொண்டாட்டி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் அந்த மாதிரி செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அது எனக்கு புரியலமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த பொண்ணுகிட்ட அந்த ரஞ்சன் தப்பா நடந்துகிட்டானோ இன்னி வரைக்கும் அந்த பொண்ணை யார் பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த ரஞ்சன் தான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மந்திரா? நான் இது எல்லாத்தையும் விசாரிச்சேன். நான் ரஞ்சனை பார்த்ததுமே நான் அந்த குருக்களுடைய பொண்டாட்டி கிட்ட தான் போனேன். அதுவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காக. அப்போதான் அந்த ரஞ்சன் என் கிட்ட வந்து என்னோட கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் உண்மையிலேயே ரீமாசனை விரும்புறதா சொன்னான். என் பாஸ்ட பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இல்லனா என் கல்யாணம் நின்னுடுன்னு கெஞ்சினா. நம்ம கம்பெனியை விட்டு அவனை விரட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு கில்ட்டால டிப்ரெஷன் வந்துருச்சான். கொஞ்ச நாள் அவன் சென்டர்ல கூட இருந்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ரீமாசனை பாத்திருக்கான். அப்புறம் தான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அவன் முழுசா மாறிட்டான். விசித்திரமா இருக்கு. என்னால யோசிக்க கூட முடியல, ஒரு ஆளால எவ்வளவு சீக்கிரம் மாற முடியுமா என்ன? சிவபெருமானோட ஊர்ல அதிசயம் நடக்கலனா பின்ன வேற எங்க நடக்கும்? சரிமா, நாங்க வேற யாரு பேச்ச நம்புறோமோ இல்லையோ, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம யாரு முன்னாடியும் ரஞ்சனோட பாஸ்ட பத்தி சொல்லவே கூடாது. அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இவ்ளோ பெரிய கதைய உனக்காக நான் சொல்ல வேண்டியதா போச்சு. தேங்க் யூ so much மேடம். தேங்க் யூ. என் சாரி அழுக்க பண்ணாத. நீ இப்ப எனக்கு ஒரே ஒரு வேலையை தான் செய்யணும். கண்டிப்பா மேடம், நான் உங்களுக்காக உயிரை கூட உன் உயிரெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ கொஞ்சமா உன் மூளையை யூஸ் பண்ணா போதும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது சிவாவை அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கூட்டிட்டு வர. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.